ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா. ஐயா, சர்க்கரைக்கே சவால் வெறும் அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. டைப் 2 சுகர் இருந்தாலும் சரி, டைப் 1 சுகர் இருந்தாலும் சரி, அற்புதமாக சரி மருந்து கண்டுபிடிச்சுன்னு சொன்னீங்க. டைப் 2 இருக்கிறவங்க மருந்து, மாத்திரைகள், சுண்ணங்கள், சூர்ணங்கள் சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன், அவங்க எடுக்கிற மருந்தோடு சேர்த்து உங்களுடைய மருந்து எடுத்தால் எவ்வளோ நாளில் க்யூர் ஆகுவாங்க? ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வினா, உண்மையாகவே சர்க்கரை நோய்க்கு மருந்து இருக்கா? இருந்தால் அப்படிப்பட்ட மருந்து சொல்லுங்கள், இல்லைனா விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி குணமாகும்? எவ்வளோ நாள் குணமாகும்? டைப் 2 இருக்கிறவங்க ஒரு மண்டலம் சாப்பிட்டா போதும் ஐயா. இந்த T1 T2 ஆமாம், T1 T2 ஒரு மண்டலம் சாப்பிட்டா போதும். ஆ இடையில அவங்க வேறு மருந்துகள் எடுக்கும்போது இதை சேர்த்து எடுக்கும்போது 15 நாளைக்கு ஒரு முறை செக் பண்ணால் நல்லது. ஏன்னா சுகர் ஆகிடும் சமயத்தில். லோ சுகர் வேறு ஆகும். ஆமாம், அதனால் வேறு மருந்துகள் எடுத்துக்கிட்டு இதை எடுக்கும்பொழுது 15 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் செக் பண்ணணும் சுகர் லெவலு. டைப் 1 பேஷண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 மண்டலம் சாப்பிட்டா போதும். 2 மண்டலம் சாப்பிட்டா போதும். இன்சுலின் நிப்பாட்டிடலாம். சூப்பருங்க ஐயா. இப்போ மருந்து மாத்திரைகள் எடுத்துன்னு டைப் 2 சுகர் இருக்கிறவங்க எவ்வளோ நேரம்? ஒரு மண்டலம் எடுத்தால் போதுன்றீங்களா? ஒரு மண்டலம் போதுங்க ஐயா. அதுக்கு மேலே தேவையில்லை. சுகர் நார்மல் ஆகிடும். மக்கள் கேட்குற கேள்வினா, உண்மையாகவே சக்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? நிறைய இடத்துல நான் நிறைய டேப்லெட் சாப்பிட்டாச்சு, நிறைய சூரணங்கள் சாப்பிட்டாச்சு, உண்மையாக இருந்தால் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த T1 T2 மருந்து சக்கரை நோயாளிகளை முற்றிலுமாய் நிச்சயமாய் குணப்படுத்துமா? நிச்சயமாக குணப்படுத்தும். இது கூட நம்ம இந்த அவேர்னஸ், சக்கரை நோய் ஏன் வருதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றோம். ஏன்னா உடலுக்கு ஒவ்வாத தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அவங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த நாவை கட்ட மாட்டேங்கிறாங்க. அதாவது பரோட்டா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது இதுன்ட்டு பிராய்லர் சிக்கனு கண்டதை சாப்பிட்டு என்ன பண்ணிடுறாங்க. அதே மாதிரி செரிமானம் ஆன பிறகு சாப்பிடணும், பசி எடுத்து சாப்பிடணும். அப்படி பண்றது இல்லை. பசி எடுக்கும்போது டீ குடிக்கிறது, தண்ணி குடிச்சிட்டு அதை ஆற போடுறது, தட் மீன்ஸ் தள்ளி போடுறது. பசி அடங்கின பிறகு சாப்பிட்டா அன்வான்ட் ஃபேட்டாகவும் குளுக்கோஸாகவும் தான் மாறும். அதனால டிசிப்ளின், இந்த சர்க்கரைக்குன்னு உண்டான அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மண்டலம் இதை முடித்த பிறகு அந்த டிசிப்ளினோடு இருந்தாங்கன்னா எந்த மருந்தும் தேவைப்படாது. சூப்பருங்க ஐயா. ஐயா, இது என்ன ஐயா புண் மருந்து? இது ஆறாத சர்க்கரை புண்ணு உள்ளவங்க 10 வருஷம் 20 வருஷம் இருந்தாலும் சரி, இது அதிகபட்சம் ஒரு 60 நாளில் சுத்தமாக குணமாக்கிடும். இந்த விரலை வெட்டுறதோ காலை வெட்டுறதோ தேவையில்லை. நண்பர்களே, மிகவும் அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மருந்தை எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க. சுகர் பேஷண்ட் உள்ளவங்களாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.